உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 138 அதனுடைய 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாழ்க்கையில பல கஷ்டத்தோடு, பல இழப்புகள் மத்தியில, பல பாடுகளின் மத்தியில இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார். எத்தனையோ காரியங்களை நான் செஞ்சு பார்த்தாச்சு, என்னால் முடியவே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, எவ்வளோ பிரயாசப்பட்டும் நான் தோற்று போய் நிற்கிறேன், எவ்வளவோ முயற்சி எடுத்தும் என்னால் ஜெயிக்க முடியலை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவித்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் நன்றா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறதே, எனக்கு ஏன் அற்புதம் நடக்கல, எனக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல, எனக்கு ஏன் ஆண்டவர் உதவி செய்யல, நான் இக்கட்டில் இருக்கிறேன், சொந்து போயிருக்கிறேன், கலங்கி போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எதெல்லாம் இயலாமையில இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி நடக்காம இருக்குதோ, எதெல்லாம் நீங்க முயற்சி செய்தோ செயல்படாம இருக்குதோ, அதெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் கொடுக்க போறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கண்பான தேவ பிள்ளையே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். உங்க காரியம் பாதியில நிக்குதா, செயல்பட ஆரம்பிச்சு நடக்க முடியாதபடி இருக்குதா, ஆண்டவர் அதை செய்து முடிக்க போகிறார். இந்த தொழிலை ஆரம்பிச்சேன், தொடர்ந்து என்னால தொழிலை நடத்த முடியல, இந்த காரியத்தை நான் செய்யறேன், என்னால தொடர்ந்து செய்ய முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் கடன் அடைக்க முடியல, என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டத்துல நான் இருக்கிறேன், ஒரு நெருக்கத்துல இருக்கிறேன், ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், ஒரு பாடுல இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று அங்கலாய்ப்போடு கூட அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.